ஒரு நாளைக்கு என்ற வேலையெல்லாம் என்ற வீட்டுக்காரனை பண்ண சொன்னேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் தாங்க ருக்குமணி புருஷன். அன்னைக்கு வெடியால் நேரமா எஞ்சி போட்டனுங்க. மங்களகரமா குளிச்சு கோலமெல்லாம் போட்டனுங்க. என்ற குடும்பத்துல எந்திரிச்சுன்னே காப்பி தண்ணி வேணும்னு ஒரே அக்க போறேங்க. அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு ஊட்டெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு மாப் போட்டுட்டு அப்புறம் அம்சமா அழகா கோயிலுக்கு போட்டு புண்ணியத்தெல்லாம் சாக்கு முட்டியில் வாங்கிட்டு வந்துட்டுருங்க. அப்புறம் வந்துட்டு மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு கட்டிட்டனுங்க. அப்புறம் நான் பெத்த பெருத்து குட்டிங்களெல்லாம் எழுப்பி விட்டு குளிப்பாட்டி போட்டு சோறு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுனுங்க. அப்புறம் மத்தியானத்துக்கு வேற வகை வகையா சமைக்கணும். இல்லைன்னு எவனும் திங்க மாட்டான். நைட்டு நம்ம தான் அந்த சோறு திங்கணும். அப்புறம் இருக்கிற ஒரு மூலி துணியை துவைச்சு போட்டு அக்கெல்லாம் உட்கார்ந்தனுங்க. அப்புறம் அதுதான் 4 மணி ஆயிப்போச்சுங்க. அவங்கள ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டனுங்க ஹோம்ஒர்க் பண்றதுக்கு. அப்புறம் ராத்திரி இவங்களுக்கெல்லாம் ஆக்கி கொட்டிட்டு அக்கடான்னு படுத்துட்டனுங்க. என்னதான் இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனா வேலை பெண்டு நிமிந்து போச்சுங்கோ.